ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய விலாகில் மதியம் லஞ்சுக்கு என்ன சமையல் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத விலாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே முந்தின நாள் நைட்டே நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் தூங்க போவேன். ரெகுலராக அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது காலையில் எழுந்துச்சி சமைக்கிறதுக்கு வரும்போது கிச்சனை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும். மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேற்று தேர்ஸ்டே தான் எடுத்திருந்தேன். காலையிலே என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சு. முருங்கை மரம் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்துட்டேன் காலையிலே போயிட்டு. கீரை பொறிக்கிற அளவுக்கு நிறைய பறிக்கலை, ஜஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இளங்கீரையாக அந்த தளிரை மட்டும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இளங்கீரைக்கு காம்பு ஜாஸ்தியாக இருக்காது, ஜஸ்ட்டு லேசாக நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். நம்ம முத்தின கீரைக்கு தான் காம்பு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கீரை எப்போ உங்களுக்கு கிடைச்சாலுமே விட்டுறாதீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிடுங்க. இல்லைனா நீங்கள் சூப் கூட செஞ்சு குடிக்கலாம். குழந்தைங்க முருங்கீரை சாப்பிட்லன்னா சூப்பாக செஞ்சு கூட கொடுங்க. நான் இதில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளியும் இதோட சேர்த்துக்கிடுறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி போடும்போது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேக வைங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க. 3 விசில் இல்லைனா 4 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த முருங்கீரை குழம்புக்கு சைடிஷ் பாவக்காய் பொரியல் தான். என்னடா எல்லாமே கசப்பாகவே சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கிருமிகள்லாம் வெளியே வந்துடும் மோஷன் வழியாக. அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் பாவக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கீரையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பாவக்காய் சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுங்க. சில குழந்தைங்க கீரையே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பருப்பு போட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுங்க. கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட கீரை சாப்பிடுவாங்க. ஓகே, பாவைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாவைக்காய் நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் பொரிக்க போகிறேன். இரும்பு கடாயில் பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாவைக்காயும் ஈஸியாக வெந்துடும். இதில் பாவைக்காய் பொரிக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் பாவைக்காய் நல்லா வெந்து வரும். அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு தெரியாது அவ்வளோவா. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு என் பிள்ளைங்களுக்கு இதுதான் கொடுத்து விட போகிறேன். இதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லேசாக நல்லா வதக்கிச்சு அப்புறம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க, சீக்கிரம் வெந்துடும். ஓகே, பருப்பும் வந்துடுச்சு, பார்த்துக்கலாம். ஓகே, பருப்பு நல்லா வெந்துச்சு. இதை கரண்டியை வச்சே லேசாக கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் முருங்கீரை போட்டிருந்தேன், இளங்கீரையாக போட்டிருந்தேன். இளங்கீரையை போட்டிங்க அப்படின்னா முருங்கீரை முழுசாக தெரியாது. இதை இந்த மாதிரி கடைஞ்சி சாம்பார் பொடிலாம் சேர்க்க வேண்டாம், கடைஞ்சி சும்மா தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை போடுறதும் பிள்ளைங்களுக்கு தெரியாது. தண்ணி விடாமல் சாம்பார் பொடி போடாமல் சும்மா கடைஞ்சி தாளித்து கூட குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 4 பேருக்கும் மதியானத்துக்கு சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். குழம்புல சாம்பார் பொடியும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு கொதிக்க வச்சிடலாம். இதில் 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிடுவேன். கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 இல்லைன்னா 4 வத்தல் சேர்த்துக்கோங்க. இது லேசாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் சேர்க்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பூண்டோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பூண்டை தாளித்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ரொம்ப கொதிக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாகக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அப்பப்போ பாகக்காயை கிண்டி கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சே வேக வைங்க. அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் காயும் சீக்கிரம் வேகும், அடி பிடிக்காமல் இருக்கும். இதை அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க மூடி போட்டு. இப்போ ஓரளவு பாதி அளவுக்கு வெந்த பிறகு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன்.
மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டே வேக வச்சுருங்க. ஓகே, இது வேகட்டும். ஓகே, ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை குழம்பும் பாகற்காய் பொரியலும் ஸ்பெஷலாக வச்சாச்சு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து நான் வந்து என்னோடய 2வது பையன் வந்து தனு வந்து இது கேட்டிருந்தான், பாயாசம் கேட்டிருந்தான், சேமியா பாயாசம் கேட்டிருந்தான். நான் சேமியா இல்லாதனால பச்சரிசி போட்டு பாயாசம் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் தனியாக. ஸ்வீட் கார்ன் வந்து நேற்று ஈவினிங் வாங்கி வச்சுருந்தேன். இதை வந்து இப்போ அவிச்சிடலாம், இல்லைனா வந்து நானே மறந்து போயிடுவேன் அவிக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்கும் போதே இப்போவே அவிச்சு வச்சுருந்தேன். இது வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கையை வச்சு உடைச்சாலே 2ஆக உடஞ்சிரும். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஓகே, இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான். இட்லி மாவு அரைச்சி வச்சது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதில் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி தான் தோசை சுட்டுட்ருக்கேன். இட்லி மாவில் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து தோசை சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும். தோசை சாப்பிடும்போது நல்லெண்ணெய் அப்படி லைட்டாக மேலே விட்டு தோசை சுடுங்க. ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். தோசைக்கு வந்து சட்னி எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை. நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை குழம்பு தான் தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடி இருந்துச்சு, கருவேப்பிலை பொடி இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.